Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஆடம்பரமாய் எதுவும் வேண்டாம் எனக்கு, இன்று பூத்த மலர்களை உன் அன்பு கலந்து கொடுத்தாலே போதும், வாசனை நிறைந்த மலர்களால் என்னை நிரப்பு, நான் நிறைந்து போவேன். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். குறிஞ்சி ஆண்டவர், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு, உன் வாழ்வில் மலை போல் வளர்ச்சியும் பசுமையும் முழுவதுமாய் நிறைந்திருக்க என்னிடம் வா என் அன்பு பிள்ளையே. ஸோ இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது, மீனராசி ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். குன்றக்குடி சண்முகநாதர், சிறப்பான முன்னுதாரணமான வழிகாட்டியான வாழ்க்கை உனக்கு அமைய என் சன்னதிக்கு வா, உன் வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நீ பெறுவாய். முருகர் தரக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு ஒரு சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த எபிசோட்ல டாரோ கார்டு ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா, வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம். அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டாரோ கார்டு ரீடிங்ல வைகாசி விசாகம் வரவிருக்கு இல்லையா, முருகர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு. 12 ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராம் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் சார். முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி முருகர் சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ 12 ராசி நேர்கள் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல படிச்சிடலாம். ஆடம்பரமாய் எதுவும் வேண்டாம் எனக்கு, இன்று பூத்த மலர்களை உன் அன்பு கலந்து கொடுத்தாலே போதும், வாசனை நிறைந்த மலர்களால் என்னை நிரப்பு, நான் நிறைந்து போவேன். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முருகர் கோவிலுக்கு போவாங்க, இல்லை முருகரை வீட்டில் வழிபடுவாங்க. ஸோ பூவை வாங்கிட்டு வந்து வழிபடுறது, இல்லை ஆடம்பரமாக நகை போட்டு வழிபடுறது, கோவில்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சுமே எனக்கு ஏன் சில விஷயம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் அந்த நிம்மதி கிடைக்கல, சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். முருகரை இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க கேள்வியாக. என் மனசில் இருக்க கேள்விக்கான ஒரு ஆன்சர் என்னதான் இருக்குது அப்படின்றது. ஸோ முருகர் இங்கே தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் செஞ்சு அவர் வழிபட்டாலுமே, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு வழிபடுறதை விட அவங்க கையால் ஒரு பூ வாங்கி ஒரு மாலையாக கோர்த்து, இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ வாங்கி கூட அவங்க கையாலே கொடுத்து முருகரை வழிபடும் போது முருகர் மனதளவில் நிறைஞ்சு போவார். அப்படி நிறைஞ்சு போயிட்டு இவங்களுக்கும் அந்த நிறைவை, மனதளவில் அந்த நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. ஸோ முருகர் இவங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு ஃப்ரெஷ்ஷான, இன்னைக்கு பூத்த பூ மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மலர்களை வாங்கி முடிஞ்ச இவங்க கைகளாலே அந்த கோர்த்து இல்லை மாலை மாதிரி தொடுத்து முருகருக்கு இவங்க போட்டு வழிபடணும். இதை முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி இவங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக முருகர் அவங்களுடைய லைஃப்பையும் ஒரு பூத்த ஒரு சோலைவனமாக அந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாற்றுவார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். குறிஞ்சி ஆண்டவர், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு, உன் வாழ்வில் மலை போல் வளர்ச்சியும் பசுமையும் முழுவதுமாய் நிறைந்திருக்க என்னிடம் வா என் அன்பு பிள்ளையே. ஸோ இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது இவங்க குறிஞ்சி ஆண்டவரை வழிபடணும். ஸோ குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில். ஸோ அது ரொம்ப ஒரு பிரத்யேகமான, அதாவது ரொம்ப பழமையான, இந்த முருகர்னாலே மலை சார்ந்த இடங்கள் அந்த குறிஞ்சி தான் சாரும். ஸோ அந்த குறிஞ்சி தான் முதல்ல வந்த கோவிலே முருகருக்குன்னு ரொம்ப விசேஷமானது. அந்த குறிஞ்சி ஆண்டவரை இவங்க போய் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்து நம்ம வாழணும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறணும். ஸோ இப்படியெல்லாம் ஒரு மலைகளை நரசின் மாதிரி இப்படி முருகர் இருக்காரோ அந்த மாதிரி இவங்க பசுமை சார்ந்த விஷயங்களில் ஸோ நார்மலாக இவங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழாமல் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பசுமையான வாழ்க்கை வாழணும். பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இப்போ இல்லை அப்படி இருந்தாலும் அதை என்னால் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு கோரிக்கையாக இருக்கும் இவங்களுக்கு முருகர்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு பசுமையான வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு அதே மாதிரி ஒரு பசுமையான அந்த ஒரு ஆண்டவரை தெய்வத்தை வழிபடணும். அதுதான் குறிஞ்சி ஆண்டவரை இவங்க வழிபட இவங்க எதிர்பார்த்து அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனராசி ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். குன்றக்குடி சண்முகநாதர், சிறப்பான முன்னுதாரணமான வழிகாட்டியான வாழ்க்கை உனக்கு அமைய என் சன்னதிக்கு வா, உன் வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நீ பெறுவாய். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமான, அது மட்டும் இல்லாமல் ஒரு வழிகாட்டியான, அதாவது இவங்க வழியை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது ஏதாவது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நான் வந்து போகணும். ஸோ என்னை சார்ந்து நிறைய சந்ததிகள் என்னுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி வரணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ற ஒரு தீராத ஆசைகள் இருக்கும். ஸோ அப்படி ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கணும்னா, அதே மாதிரி எந்த ஒரு பொசிஷனில் இப்போ இருந்தாலுமே கடின உழைப்பு போடுவாங்க, ஆனால் அதுக்கான அங்கீகாரம் இருக்காது. ஸோ இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை லட்சியமாக கூட இருக்கும். அதுக்காக முருகர்கிட்டையும் முறையிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்று இந்த ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு லைஃப் ஸ்டைல், இல்லைன்னா அந்த அங்கீகாரம், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு குன்னக்குடி சண்முகநாதரை இவங்க வழிபடணும். ஸோ அந்த முருகரை ஒரு முறையாவது ஃபேமிலியோட போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், அடிக்கடி வீட்டில் இருந்தபடியே குன்னக்குடி சண்முகநாதரை வழிபடுறது மூலயமா இவங்களுக்கு இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக முருகர் வந்து கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.